ஸ்ரீ குரவே நமக. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதய சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமக. அனைவருக்கும் குரு ஆசீர்வாதங்கள் கிடைக்க வாழ்த்துக்கள். ஆன்மீகம் பக்தி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஹேமந்த் குமார். நவகிரகத்தில் மிக முக்கியமான கிரகம் குரு கிரகம். பொதுவாக நவகிரகத்தில் குருவை தான் நல்லவர்னு வாங்க, முக்கியமான நல்லவர். ஏன்னா அவர் தேவர்களுக்கே குரு. ஆனால் அமைப்பை பொறுத்து அவர் பல விதங்களில் மாறுவார். பகை ஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது அவர் 6, 8, 12 போன்ற ஸ்தானங்களில் இருந்தாலோ அவ்வளவா சுபம் செய்ய மாட்டார், அசுபம் தான் செய்வார். மேலும் பகை கிரகங்கள் ராகு கேது சனி போன்ற கிரகங்களுடன் இருந்தாலும் குரு அவ்வளவாக செய்ய மாட்டார், தெரிந்த விஷயம். ஆனால் குரு அருள் எவ்வாறு பெறுவது? குரு அருள் பெற பல வழிமுறைகள் இருக்குது. இப்போ ஒரு டாக்டர் இருக்கார், எம்எஸ் சர்ஜரி முடிச்சிருக்காரு. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னா அவர் சீனியர் சர்ஜன் கிட்ட இருந்தால் அவர் தான் அவருக்கு குரு. அதே மாதிரி தான் அட்வொகேட். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் குரு இருந்து, அந்த மாதிரி எல்லா விதத்தில் குரு இருந்தாலும் அனைவருக்குமான குரு பகவான். அவர் அருள் பெற்றால்தான் நம்ம அனைத்தும் நம்ம ஜாதகத்தில் சுப அமைப்பு வரும். அதில் நம்ம முக்கியமாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறைய பேர் வியாழக்கிழமை பண்ணுறாங்க. உண்மையில் தட்சிணாமூர்த்தி சிவனின் அம்சம். அவர் தென் திசை கடவுள், தெற்கை பார்த்திருப்பார். யாரும் தென் திசை மரணத்தை நோக்கி செல்வது, அதாவது கஷ்டங்கள் இதை நோக்கி செல்வதை தடுப்பதற்காக அவர் இருக்கிறார். ஞானத்தின் கடவுள் குரு பகவான் நவகிரகத்தில் ஒருவர். ஆனால் நம்ம குரு பகவானை டைரெக்டாக வழிபடுறது கூடவே இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு குரு செலக்ட் பண்ணி வழிபடுறது தான் நல்லது. ஆன்மீகத்தில் குரு எவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் விட சிறந்த குரு தட்சிணாமூர்த்தி. அதுக்காக தான் வழிபடுறோம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, கோயிலுங்கெல்லாம் தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை, மஞ்சள் துணிலாம் போடுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஞானத்தை தரக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு பெண் வடிவத்தில் இருப்பது என்பது தான் மிக சிறப்பு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துலேருந்து கடலூர் போகிற வழியில் தில்லை காளியம்மன் கோவில் இருக்குது. 1 கிலோமீட்டர் தூரத்தில் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அந்த தில்லை காளியம்மன் கோவிலில் கடம்பவான தட்சிண ஸ்வரூபிணியும் பெண் தட்சிணாமூர்த்தி வடிவம் இருக்குது. அதுதான் இந்த இல்லை தம்ப்நெயிலில் வச்சுருக்கேன். யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் தம்ப்நெயிலில் இருக்காது. இதை நாம் முக்கியமாக பெண்கள் அந்த கோவிலுக்கு அந்த பக்கம் சென்றால் மிக சிறப்பு. பல விதங்களில் ஞானம் கிடைக்கும். இந்த காலில் ஆணுக்கு நிகர் பெண்கள் சரிநிகர் சமானமாக இருக்கும்போது, பல விஷயத்தில் சாதிக்க நினைக்கும் போது அவர்களுக்கு தேவையான குரு பல விதத்தில் கிடைப்பதற்கு அருள் புரிவார். கல்விகள் பல விஷயங்கள் பெறுவதற்கு அந்த ஸ்தலம் செல்வது மிக சிறப்பு. இதை பார்க்கும் நேயர்கள் அந்த பக்கம் செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் கடம்பான தட்சிண ஸ்வரூபிணியை தரிசித்து பலன்கள் பெற வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.